ஹாய், நம்ம நிறைய அறிவியல் விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். இந்த வீடியோல என்னோட கடந்த 36 வருட வாழ்க்கையில எவ்வளவு நாள் நம்ம தெளிவா இருந்திருப்போம். ஒரு 10 வருஷம் தான் தெளிவா இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடி சும்மா விளாண்டுக்கிட்டு ஜாலியா இருந்திருப்போம். ஸோ ஒரு கடந்த ஒரு 10-15 வருட ரியல் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். நான் யோசிச்சு பார்த்தேன்னா கடந்த 15 வருஷத்தை விட கடந்த ஒரு 5 வருஷம் நிறைய கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. அது வயசு கூட கூட அப்படிதான் இருக்கும் போல. ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு யோசிச்சோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு ஒரு 200 பேரை தெரியும், ஒரு 300 பேரை தெரியும். ஏன்னா நம்ம பத்திரிகையில கூப்பிடுவோம் இல்லையா ஃபங்க்ஷனுக்கு, அந்த லிஸ்ட் வச்சு சொல்லுவீங்க. சரி, உங்க சொந்தக்காரங்க இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க யோசிச்சு ஒரு 50 பேரை சொல்வீங்க. சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களோட சொந்தக்காரங்க எத்தனை பேரு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பேர் தெரியலாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே தெரியாது. இதே மாதிரி உலகம் பூரா இருக்க ஃபேமஸ் ஆனவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு கேட்டா இன்னைக்கு நீங்க நிறைய பேரை சொல்லுவீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர்னு கேட்டா கம்மியா சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா சொல்லுவீங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற நிறைய டிசிஷன்கள், முடிவுகளுக்கு அவங்க என்ன நினைச்சுவாங்க, இவங்க என்ன நினைச்சுவாங்க, அவங்க அப்படி பேசிடுவாங்க. இதுக்காக தான் நம்ம நிறைய வாழ்க்கை முடிவுகளை எடுக்கிறோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு கல்வெட்டு மேல யாரும் பொறிச்சு வச்சு கார்த்திகேயன் 2022 இப்படி செய்தார் இந்த தேதியில் அப்படின்னு 100 வருஷம் கழிச்சு யாரும் பார்த்து உங்களை எதுவும் சொல்ல போறது இல்லை. அப்படி சொன்னாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. இன்னைக்கு யாரும் சொன்னாலுமே ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்போ உங்க வாழ்க்கை டெசிஷன்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக எடுங்க, இல்லைன்னா உங்களுக்காக மட்டுமே இருக்கிறவங்களுக்காக எடுங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். அடுத்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அட்வைஸ். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அது என்னன்னா, என்னோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ இல்ல எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களோ யாருனாலும் எனக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா என்ன நேரா பார்த்தோ எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு ஆலோசனை சொல்லு கார்த்தி அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நானா வாலண்டியரா யாருக்கும் போய் அழுத்தி நீங்க இதை இப்படி பண்ணுங்க இதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு எதுவுமே செய்ய மாட்டேன். அடுத்து 3வது, நீங்க உங்க வாழ்க்கையில பாதி விஷயங்களை வேடிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய உதவி கேட்காம நீங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில நடுவுல புகுந்து பஞ்சாயத்து பண்ணியோ இதை சால்வ் பண்றேன்னா இன்னொருத்தவர்கிட்ட பேச போனீங்க அப்படின்னா கடைசியில நீங்க தான் பகையாளியா மாறிடுவீங்க. இது நீங்க நிறைய படங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது ஒரு வாழ்க்கை பாடம். அதனால பிரச்சனைகளை வேடிக்கை பாருங்க, ஆறுதல் சொல்லுங்க, களத்துல இறங்கி ஆக்ஷன் எடுக்காதீங்க இன்னொரு நபருக்காக. ஓகேங்களா? இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா இருக்கும். நீங்க பாஸ்போர்ட் வாங்க போறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது கூட இப்ப வீட்டுக்கு போட்டோ எடுத்துறாங்க. ஏதோ ஒரு தகராறு, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நீங்க யாருக்கு மேலே கொடுக்குற மாதிரியா ஒரு சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அது எந்த விதமான போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய வகை இருக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் தனியா விசாரணைக்கு போகாதீங்க. தனியா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, உங்க சைடு தான் 100% நியாயம் இருக்கும், சரி நம்ம சைடு இருக்கதானே சொல்ல போறோம் அப்படின்னு நம்ம நம்மளா அவங்க கூப்பிட்ட உடனே நேரா போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உலகத்தை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குற்றவாளி. இவன் உண்மைதான் சொல்றானா இல்ல இவன் வேற ஏதாவது மறைச்சு சொல்றானா அப்படின்ற நோக்கத்துலதான் 100% ஆட்களை போலீஸ் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய வேலை. ஆனா நீங்க போய் நம்ம சரிதான் நியாயம் இருக்குன்னு நீங்களா போய் தனியா பேசுறீங்க அப்படின்னா கடைசியில உங்களுக்கு ஒரு பதட்டம் தான் மிஞ்சம். அதுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு லாயரை கண்டிப்பா கூட கூட்டு போங்க. சரிங்களா? அந்த லாயர் ரொம்ப ஜூனியர் லாயரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு உங்க கூட வராங்கன்னா ஒரு 500 rupees ஃபீஸ் கொடுக்கலாம், இல்ல 1000 கொடுக்கலாம். அது உங்களை பொறுத்து. ஆனா எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் கூட ஒரு லாயர் இல்லாமல் போகாதீங்க. இது முக்கியமான பாடம். அடுத்து 5வது விஷயம்,
பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய பைக் வாங்கணும், அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்னு ஒரு பொதுவான கலாச்சாரம். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பார்ட்னர், இன்னும் 2-3 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் காரை எப்போ வாங்குறேன் அப்படின்னா என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக நான் கார் வாங்குறேன். நான் வந்து எப்போ நம்ம ஜாக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, அவனை வெளியே கூப்பிட்டு போகணும், இல்லைன்னா என்னோட ஒய்ஃப்க்கு வந்து நிறைய கோயில்களுக்கு போகணும் விருப்பம். சரி, இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து அடிக்கடி வெளியே போகிற மாதிரி இருக்கு, வெளியூர் போகிற மாதிரி இருக்கு, ஜாக் கூட்டிட்டு நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் கார் வாங்குறேன். நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, என்னோட எம்ப்ளாயீஸ் ஒரு 2-3 பேர் கார் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? நான் வந்து அதுக்கப்புறம் தான் மெதுவாக கார் வாங்கினேன். ஏன் அதை சொல்றேன்னா, நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம அதை வாங்கணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம். இப்போ பைக்குமே வந்து எல்லாரும் இந்த ரேஸ் பைக்கு, பெரிய பெட்ரோல் டேங்க் இருக்கிற பைக்கை வந்து வாங்குறாங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கூட்டி டைப் ஆஃப் ஒரு வண்டி தான் நான் வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம போய் கறி வாங்க போவோம், மீன் வாங்க போவோம், அதெல்லாம் வச்சு கொண்டு வரணும்னா அந்த சீட்டு கடையில் வச்சு கொண்டு வந்தா சேஃப்டியா இருக்கணும். ஸோ நம்ம பார்சல்லாம் கொண்டு வரணும், அந்த அர்த்தத்துல தான் நான் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ உங்களுடைய யூட்டிலிட்டி என்னையோ அதுக்கு தேவையான வண்டி தான் நீங்க வாங்கணுமே ஒழிய போட்டோக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு காரோ பைக்கோ வாங்காதீங்க. அடுத்தது 6வது விஷயம், முக்கியமானது வீடு. கார் பைக் மாதிரி அடுத்து முக்கியமானது வீடு. எங்க அப்பா வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவார், என்னன்னா வியாபாரம்னா அந்த பாரம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் நம்ம தலையில வச்ச பாரம் மாதிரி கடைசியில கழுத்து வலி தான் மிஞ்சம். விவசாயம் அப்படின்னா சாயம் முடிக்கிற மாதிரி, துணிக்கு சாயம் வந்து பிடிச்சாதான் பிடிக்கும், இல்லைன்னா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உத்தியோகம் அப்படின்னா யோகம், 1ஆம் தேதி ஏன்னா சம்பளம் வந்துடும், ஜாலியா இருக்கும். எதுக்கு சொல்லுவாருன்னா, நான் நிறைய பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஸ்கேல் பண்றதுக்கு, அதாவது வளர்க்கறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஏன்டா அப்படி குருவி தலையில பணங்கா வச்ச மாதிரி நிறைய அவன் தலையில ஏத்திக்கிற அப்படின்றதுக்காக இந்த விளக்கத்தை சொல்லுவாரு. அந்த வியாபாரம் தான். எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க வீடுன்றது ஒரு முக்கியமான ஒரு செலவு இன்னைக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையில. நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்களா, இல்ல வியாபாரம் பண்றீங்களா, அதாவது தொழில் முனைவோட இருக்கீங்களா, இல்ல விவசாயம் பண்றீங்களான்றதை பொறுத்து உங்களுடைய வீட்டுக்கான செலவு, வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கான செலவை வந்து நீங்க யோசிக்கணும். இப்போ நான் வந்து மதுரையிலேயே வந்து 5 வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சொந்த வீடு வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணி நான் வாங்குறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு ஒத்திக்கு போவோம், லீஸ்க்கு போவோம் அப்படின்னு சில லட்சங்களை கொடுத்து லீஸ்க்கு போயிருப்பாங்க, அதாவது மாத சம்பளத்தில் இருக்கவங்க. ஆனா எந்த தொழில் பண்றவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாடகைக்கு தான் வீடு இருப்பாங்களே ஒழிய ஒத்திக்கு போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கேபிட்டல் 5 லட்சமோ 10 லட்சத்தை போய் ஒருத்தர் கொடுத்து முடக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு வட்டி கணக்கு பார்த்து அதை வேற எங்கேயாவது முதலீடு பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒத்திக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டு ஓனர் உங்கள்கிட்ட இருக்க அந்த ஒத்தி பணத்தை வாங்கி என்ன பண்றாரு? சிலர் உடனே அவங்க ஒரு கார் வாங்குவாங்க, அது ஒரு தப்பான டெசிஷன். சிலர் ஸ்மார்ட்டான ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க காசை வாங்கி அவங்ககிட்ட இருக்க காசை வச்சு இன்னொரு இடத்த எங்கேயாவது வாங்கி போடுவாங்க. அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச வரையும் வாடகைக்கு இருந்துகிட்டே இருந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு சேவிங் இருக்கா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணி தூரத்தில் எங்கேயாவது ஒரு பிளாட் வாங்கி போடுங்க. போட்டுட்டு எப்போ உங்களோட வீடு கட்டுற பட்ஜெட்ல இருந்து ஒரு 70% உங்களால கேஷாவே ரெடி பண்ண முடியும், வட்டிக்கு கடன் வாங்காம ரெடி பண்ண முடியும்ன்ற சூழ்நிலை வருதோ அப்பதான் நீங்க வந்து வீடு கட்டணும். இல்லைன்னா உங்களோட ஹவுசிங் லோன் இஎம்ஐ அப்படின்றது உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஒரு தங்க ஹேண்ட்கஃப், கோல்டன் ஹேண்ட்கஃப்னு சொல்லுவாங்க, அது தங்க சங்கிலியால நீங்க உங்களை நீங்களே ஜெயிலில் போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா எல்லாரும் நினைப்போம்னா, நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டோம், அதுக்கு ஒரு இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருந்தோம்னா நமக்கு சொந்த வீடு ஆயிடுது, அதோட வேல்யூ கூட்டிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதோட வேல்யூ கூட்டிட்டு தான் இருக்கும். ஆனா கூடின வேல்யூ பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு பாருப்பா, இந்த சொந்த வீடு வாங்கிட்டேன், நான் வாங்கின போது செண்டு வந்து 6 லட்சம் இருந்துச்சுப்பா, 7 லட்சம் இருந்துச்சுப்பா, பாரு 3 வருஷம்
10 லட்சம் ஆகி போச்சு, 15 லட்சம் ஆகி போச்சு அப்படின்னு நீங்க பேப்பர்ல கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாமே ஒழிய, அந்த ப்ராஃபிட், அந்த வேல்யூ கூடுனது என்னைக்குமே உங்க கைக்கு வராது. கைக்கு கேஷ் ஆகும்போது ப்ராஃபிட். இது வந்து பேப்பர் ப்ராஃபிட். ஏன் அன்ரியலைஸ்டு கெயின் சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க குடியிருக்க வீட்டை விற்க போறதே இல்லை. நீங்க குடியிருக்க வீட்டில் குடிதான் இருக்க போறீங்க. அப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வீட்டை. அப்போ இவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் இஎம்ஐ போட்ட லோனை விட 2 மடங்கு நீங்க மொத்த லோனையும் கட்டி முடிச்சு பார்க்கும்போது வீடுக்கு இருக்கும், வேல்யூ கூடி இருக்கும். அந்த வேல்யூவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால உங்கள்கிட்ட கடன் வாங்காம எப்படி வீடு கட்டுறதுங்கிற சுச்சுவேஷன் இருந்தா மட்டும் வீடு கட்டுங்க. இல்லைன்னா பேங்க் ஏன் இவ்வளோ ஹவுசிங் லோன் கொடுக்கணும்? இப்போ நீங்க இஎம்ஐ 25,000 கட்டுறீங்கன்னா அந்த வீடு கண்டிப்பா 10,000 தான் வாடகைக்கு போகும். பேங்க் நினைச்சா ஊர் பூரா வீடாக கட்டி எல்லாத்தையும் ரெண்டுக்கு விடலாம்ல, ஏன் பண்ண முடியல? ஏன்னா மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வீடு கட்டுறது வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. உங்கள்கிட்ட கேஷ் இருக்கா, ஒத்திக்கு போகாம தூரமா ஒரு பிளாட் போட்டு வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீடு கட்டுங்க. கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அமௌண்ட் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் கட்டுங்க. அடுத்து ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு வீடு வாங்குறது, இல்லைன்னா ஒரு கமர்ஷியல் இடமோ இல்லை ஒரு தோட்டமோ வாங்குறது, இல்லை அதை விற்கிறது அப்படின்றது நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே ஒரு அதிகபட்சம் எவ்வளோ பண்ணுவோம்? ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்ணுவோம். பெரிய ஆட்கள் அடிக்கடி பண்ணுவாங்க. ரொம்ப வளர்ந்து வரும் ஆட்கள் வந்து ரொம்ப ரேரா பண்ணுவாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ரியல் எஸ்டேட் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து கத்துக்குட்டி. ஆனா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டெய்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, 2-3 பார்ட்டிஸ்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அவங்க நம்மளை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஒரு மோசமான ஒரு டீல் உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கான ப்ராபபிலிட்டி 100க்கு 100% இருக்கு. சரிங்களா? நீங்க நல்ல இடம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அங்க உள்ள பிரச்சனைகள்லாம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்களை ஒரு வீடோ இடமோ பார்க்க போயிருப்பீங்க. அது 2,500 ஸ்கொயர் ஃபீட் வரும், 3,000 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க டேப் பிடிச்சி அளந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட். பாதைக்கு இடம் போயிருக்கா போகலையான்றதை முழுசா சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இடத்த விற்கிறவன் மேல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பட்டால ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதை கூட நீங்க பட்டா எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பத்திரத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களுக்கு இங்க பாதை இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களுக்கு இங்க ஒரு கேணி இருக்குன்னு இருக்கும், பேப்பர்ல இருக்கும், பத்திரத்துல இருக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணலான்னு போகும்போது ஒரு பிரச்சனை வரும். நமக்கு இந்த பிரச்சனை எப்ப தெரியுமா, நம்ம எல்லாம் பதிஞ்சு முடிச்சு இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்போ ஒரு இடத்த பத்தி ப்ராப்பரா விசாரிச்சு அதுல இருக்க லீகல் பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகளை விசாரிச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு இடமும் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, நீங்க ஒரு இடத்த வாங்குறீங்களா, ஒரு லாயரை வச்சு ஒரு லீகல் ஒப்பீனியன் பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு லாயர் வச்சுக்கோங்க. லாயர் எவ்வளவு ஃபீஸ் கேட்பாரு? ஒரு 5,000 ரூபாய் கேட்பாரு. அந்த லீகல் ஒப்பீனியன்ல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். சும்மா இந்த பத்திரம் நல்லா இருக்கு, ஆள் நல்லா இருக்காரு, ஆள் ரொம்ப சாஃப்டா பேசுறாரு அப்படின்னு நம்பி எந்த டீலும் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து ரியல் எஸ்டேட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அது பர்டிகுலரா மதுரையில் நடந்துட்டு இருக்கு. இது நான் சொன்னேன்னா என்னப்பா சதுரங்க வேட்டை பட கதை மாதிரி சொல்ற அப்படின்னு நினைப்பீங்க. அது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு இடத்த வந்து விற்க போறேன். அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. பயங்கர அப்ராணியா பேசினாரு. பயங்கர அப்ராணினா என்னது, ஒரு நாள்லாம் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு பேப்பர்ல எதுவும் எழுதி வாங்கல, அதோட காசை கொடுத்துட்டு போறாரு. நான் அவரை கூப்பிட்டு, என்ன நீயா வந்து காசை கொடுத்துட்டு முன்னாடி போற, எதுவுமே வாங்கணும்னு சொல்லி நான் என்னோட கம்பெனி செக்கை கூட கொடுக்குறேன். அடுத்த நாள் வந்து அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாரு. அவரே பிரிண்ட் அடிச்சு கொண்டுறாரு. அவர் ஒரு லாயர் வச்சு பிரிண்ட் அடிச்சு கொண்டுறாரு. அதுல எல்லாம் சைன் பண்ணியாச்சு, செக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஒரு வாரத்தில் பதிய போறோம். டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறோம். நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ண போறேன்றாரு. போறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, நான் வந்து பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டேன், நான் உங்க இடத்த சுத்தம் பண்ணும்போது எனக்கு குலவிலாம் குத்திருச்சு, எனக்கு இடம் ராசியான மாதிரி தெரியல, நான் அட்வான்ஸ் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லி வர்றாரு. சிசிடிவி ரெக்கார்டிங்லாம் இருக்கு. வந்து இல்ல வாங்கின டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்டை திரும்ப கொடுத்துட்டாரு. காசை கொடுத்தாச்சு, கிளம்பி போயிட்டாரு. ஓகேங்களா? என்ன நல்ல மனுஷனா இருக்கானே. நான் காசை குறைக்கவும் இல்லை.
அந்த 5 லட்சத்துல 1 ரூபா கூட குறைக்கும். போயிட்டு 1 வாரம் கழிச்சு என்ன பண்றாருன்னா, பாக்கிய அமௌண்ட் வாங்கிட்டு 15 கொடுங்க, பாக்கிய அமௌண்ட் வாங்கிட்டு 15 கொடுவா. நீங்க தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க, அக்ரிமெண்ட்டை கொடுத்தாச்சு, கொடுத்த அக்ரிமெண்ட்ல அதை வேணாம்னு சொல்லி கிழிச்சும் போட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, அது எப்படி நீங்க கிழிச்சு போட்டீங்கன்னு சொல்றீங்க, நான் என்ன அட்வான்ஸே வாங்கல அப்படின்ற. எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படிலாமா இருப்பாங்க? அந்த கிழிஞ்சதை நான் கீழே போடல, வச்சிருக்கேன் நான். அது ஒரு 100 ரூபா பத்திரம் தானே, இவன் ஒரு ரொம்ப அப்ராணியா இருக்கானே, இவனா நம்மளை ஏமாத்திட போறான். நான் பண்ண, அதாவது உங்களை ஏமாத்துறவன் உங்களுக்கு பண்ற முதல் சோதனை என்ன அப்படின்னா, அநியாயத்துக்கு உங்களை வந்து நம்ப வச்சுவான். அவன் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரியும், அவன் வந்து ஒரு த்ரெட்டே இல்லை, அவன் வந்து ஒரு மண்புழு மாதிரி நம்மகிட்ட நடந்துக்குவாங்க. அப்படியே ரொம்ப பணிவா இருப்பான். நம்ம அதை பார்த்தோம்னா இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானா, நம்ம வருமானம் ஆளாச்சே அப்படி நம்ம அசால்ட்டா இருக்கிற டைமை பயன்படுத்தி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, என்கிட்ட கொடுத்த அந்த அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பாண்டு பேப்பர்ல எடுத்த கலர் பத்திரம். கலர் பிரிண்ட், நம்ம கலர் பிரிண்ட் பேப்பர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருமே, அப்படி கிடையாது. பத்திரம் பேப்பர்லயே பிரிண்ட் அடிச்சிருக்கான். பிரிண்ட் அடிச்சு அதை என்கிட்ட கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவர் என்கிட்ட 5 லட்சத்தை திரும்ப தரல இவருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அங்கே போய் பார்த்தா அவன் ஒரு பத்திரத்தை கையில் வச்சிருக்கான். அதுதான் ஒரிஜினலா சைன் போட்டது. என்கிட்ட கொடுத்துட்டு போனது வந்து ஃபேக். இப்போ ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி, அது அட்வான்ஸ் அக்ரிமெண்ட். நம்ம அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்றோம், நம்ம வந்து பொதுவாக பதிகிறது இல்லை, அதை வந்து சும்மா தான் கையில் வச்சிருப்போம். நம்ம அவன் திரும்ப வாங்கிட்டு போனதுக்கு நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு நான் பின்னாடி சைன் வாங்கியிருந்தாலும் அந்த பேப்பர் பின்னாடி அவன் என்ன சொல்றான்னா, அந்த கலர் பிரிண்டே நீங்க எடுத்தது, நீங்களா எடுத்து கிழிச்சு போட்டீங்க அப்படின்றான். அவன் காசோட என்ன சொல்றது, போறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, டாக்குமெண்ட் உள்ள கொண்டு போறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எதுக்கு தான் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன இவருக்கு இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு பாதி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அதை சொல்றேன்னா, அவன்கிட்ட 2 லாயர் இருக்காங்க. இந்த ஆளு ஒரு கொத்தனார், இவருக்கு வந்து எந்த ஒரு படிப்பறிவு இல்லை, ஆனா பயங்கரமான நடிகன், மகா நடிகன். ஒரு நாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாரு. இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் முன்னாடியே பயங்கரமா கத்தி பேசுறாரு. ஏன்ட்ட ஆபீஸ்க்கு வந்த போது பேசுறதுக்கு காசு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எப்பயுமே ஒரு அட்வான்ஸ் அக்ரிமெண்ட், ஏன்னா ரியல் எஸ்டேட்ல நிறைய புலங்கிறது பிரச்சனைகள் வருது அட்வான்ஸ் அக்ரிமெண்டால. நீங்க அட்வான்ஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றீங்க ஒருத்தட்ட அப்படின்னா, இன்னொரு 100 ரூபா பத்திரத்துல அதை பிரிண்ட் அடிங்க. முந்தின பத்திரத்தோட அந்த பத்திரம் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணி அந்த பத்திரத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம்னு சொல்லி இதை கொண்டு போய் ஒரு நோட்டரி பப்ளிக்டா சைன் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்டரி பப்ளிக் என்ன பண்ணுவாரு, ஒரு பேஜுக்கு 100 ரூபாயோ 150 ரூபாயோ வாங்குவாங்க. அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை ஒரு லாயர்கிட்ட ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி பண்ணுங்க. ஒண்ணு. அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த டோக்கன் அட்வான்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு லம்ப் அமௌண்ட் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் பூரா ஃப்ராடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ டோக்கன் அட்வான்ஸ் போடுறியா, 10,000 போடு, 5,000 போடு, என் அக்கௌண்ட்ல மட்டும் தான் போகும். நீங்க திரும்ப கொடுக்குறதும் அக்கௌண்ட்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து முடிந்து விடும். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு லெசன், நான் கத்துக்கிட்ட ஒரு லெசன். எவன் அப்ராணியா இருக்கானோ அவன் தான் உங்க கழுத்தை அறுக்க போறான். எல்லா ஸ்ட்ரேஞ்சரும் ரியல் எஸ்டேட்ல ஃப்ராடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பரான டாக்குமெண்டா வச்சிருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா? நான் சொன்ன விஷயங்களை ஒரு இடைக்கு 2 தடவை திருப்பி போட்டு பாருங்க. இந்த டாபிக்கை மட்டும் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது இந்த ஃப்ராடு மாதிரி கும்பல்கள்ட்ட வந்து நீங்க தப்பிக்கலாம். மதுரையில இப்படி ஒரு கும்பல் இருக்கு. அடுத்து சேவிங்ஸ். வாழ்க்கையில வந்து எது சேவிங் எது அசட் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பர்சனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் தான் உங்களுடைய அசட். சரிப்பா, அதை சொல்லிட்டு நீ பாட்டு போயிடுவ, உண்மையான சேவிங்க சொல்லு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வருமானத்துல ஒரு 20% இல்லைன்னா ஒரு 25% கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணி ஆகணும். அது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ஒரு முக்கியமான ட்ரிக் இருக்கு. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் கேஷ் இருக்குன்னு, வீட்டுல வந்து 1 லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க. அடுத்த வருஷம் கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபாய் கேஷோட ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? 95,000 ரூபாய்.
ஏன்னா இந்த நாட்டோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணவீக்கம் அப்படின்றது ஒரு 5% ரஃபா. அதாவது வருஷத்துக்கு வருஷம் உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து சந்தை பொருட்களோட விலையும் 5% உயரும். அதான் இன்ஃபிளேஷன், பணவீக்கம். அப்ப நீங்க ரொக்கமாவே வீட்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருந்தாலும் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்க எவ்வளவு மதிப்பான பொருள் வாங்க முடியுமோ, அடுத்த வருஷம் அந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா 95,000 மதிப்பான பொருள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது. அப்போ உங்க பணத்தை கேஷா வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், உங்க பணத்தை கோல்டா வச்சுக்கிறது ரெண்டாவது மிஸ்டேக். ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு வேலை செய்யும், வேலை செஞ்சு பணத்தை பெருக்கணும். உங்க கோல்டு வந்து நீங்க வாங்கும் போதே ஒரு 10%, 12% சேதாரத்துல போயிருது. வாங்கி அதை அழகா போட்டுக்குவீங்க, இல்லைன்னா பீரோல வச்சிருப்பீங்க, இல்லைன்னா வட்டி கொடுத்து உங்க கோல்டை கொண்டு போய் வட்டி கொடுத்து கோல்டு லோன் ஆக்கி வச்சிருப்பீங்க. அது வந்து கோல்டு வந்து எப்பயுமே வந்து ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்க ஒருவேளை இல்ல எனக்கு வந்து கோல்டு மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா 24 கேரட் வாங்கி வச்சுக்கோங்க. 24 கேரட் வாங்கி வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களை விற்க முடியும். அதுல உங்களோட லாஸ் வந்து கம்மியா இருக்கும். இல்ல அது எனக்கு சேஃப்டி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டு பாண்ட் இருக்கு. கோல்டு பாண்டு நீங்க வந்து பணத்தை கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு பாண்டு பேப்பர் வந்து ஆன்லைன்ல வந்துடும். அதை நீங்க ஒரு அடமானம் கூட வச்சுக்கலாம். அடமானம் வச்சு அது பேர்ல நீங்க லோன் வாங்கலாம். திரும்ப வட்டி பிரச்சனை இருக்கு, இதனால சொல்றேன் சேஃப்டியா இருக்கும். அந்த கோல்டு பாண்டு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால ஒரு 2%, 2.5% கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வட்டியும் தருவாங்க. ஆனுவல் ரேட்ல சொல்றாங்க. கோல்டு பாண்டு வந்து பெஸ்ட். நீங்க கோல்டு போயிட்டீங்கன்னா கோல்டு பாண்டு, இல்லைன்னா 24 கேரட், இல்ல வீட்டில் இருக்கவங்க ஆசைக்கு எப்பயாவது சின்ன நகைகள், இதை வந்து நீங்க ஒரு பாலிசியாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து வந்து வேற என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க ஒரு கம்பெனி பின்னாடி போய் அதோட ஸ்டாக்கை வாங்குறத விட நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல கம்பெனி தான் வேணும் அப்படின்னா டிவிடெண்ட் தர கம்பெனி, டிவிடெண்ட் தராத கம்பெனிஸ் இருக்கு, அதோட ஸ்டாக்ல போட்டீங்கன்னா அது என்ன ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அது ஒரு அந்த இன்ஃபிளேஷனை விட அதிகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 8% வளரலாம், 12% வளரலாம். ஸோ உங்க பணம் ஒரு வருஷத்துக்கு 5% மேல வளர்ந்தே ஆகணும். நீங்க ரியல் எஸ்டேட்ல போடலாம். ஆனா போடுற ரியல் எஸ்டேட்ல இருக்கிறது நீங்க ஒரு கமர்ஷியல் இடமா, வெறும் இடமா மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ கூடுறது வந்து உங்களுக்கு உண்மையிலே ப்ராஃபிட் தரும். ஒரு பில்டிங்கா வாங்கும்போது பில்டிங்கோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க வந்து உங்களுடைய பினான்சியல் சுச்சுவேஷனை பொறுத்தா நீங்க டெசிஷன் எடுக்கணும். சில ரெண்டல் இன்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ நீங்க ரெண்டல் இன்கமும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான பாருங்க. உதாரணத்துக்கு நமக்கு தான் ஒரு இடம் இருக்கேப்பா, அங்கே ஒரு கடையை கட்டுவோம், ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி கடையை கட்டுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வட்டி எவ்வளவு? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் வாடகை வரணும்னா 20 லட்ச ரூபா செலவு பண்ணுங்க. ஒரு வட்டினா 12%. அப்படி வராது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய ரெண்டல் டெசிஷன் ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ 20 லட்ச ரூபாய் பில்டிங் கட்டுறதுக்கு சொல்றேன். இடம் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு. நீங்க பண்ண புண்ணியம் உங்க அப்பாவோ இல்ல உங்க தாத்தாவோ இடத்த விட்டுட்டு போயிருக்காங்க, இல்ல நீங்களே முயற்சி பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. இல்ல நான் இடத்தோட வாங்க போறேன், 50 லட்ச ரூபாய் இடம், வாடகை வருமானம் வருது, எவ்வளவுப்பா வருது? 20,000 ரூபாய் வருது. 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வட்டி எவ்வளவு? 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் மாசம் மாசம் வருமானம் வர்ற ப்ராப்பர்ட்டிக்கு தான் நீங்க 50 லட்சம் கொடுக்கணும். அதான் 50 லட்சத்துக்கு வாங்குறோம்ல, அதோட வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும்ல. அப்படின்னா அப்போ உங்களுக்கு விற்கிற ஐடியாவும் இருக்கணும். நான் இந்த ரேட் கூடுச்சுன்னா நான் விற்க போறேன், இல்லை எனக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா விற்க போறேன். நான் பெரட்ட போற இந்த 50 லட்சத்துக்கு எந்த ஒரு வட்டியோட உள்ள கடனை நான் வாங்கல, இல்லைன்னா கம்மியான அமௌண்ட் தான் கடனுக்கு வாங்குறேன். இது எல்லாமே கால்குலேட் பண்ணணும். மார்க்கெட் வேல்யூல ஒரு பொருள் வளர்ற மாதிரி, அதாவது வேல்யூ வளர்ற மாதிரி இன்ஃபிளேஷன்ல அதோட மதிப்பும் குறைஞ்சிட்டு இருக்கும், உங்களோட கேஷ் மதிப்பு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு இடத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பயன்படுத்தணும். அடுத்து கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு பெரிய ஒரு உலகம். அதுல வந்து நீங்க ஒரு ஒரு ஒரு
ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன சொல்றது, ஒரே நாளில் இல்லைன்னா ஒரே வாரத்தில் டபுள் மடங்கு ஆகலாம், இல்லைன்னா 90% குறையலாம். அது ஹை ரிஸ்க். உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை எவ்வளவு காசை தூக்கி நீங்க உண்டியல்ல போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்க வந்து கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து சிலர் வந்து உங்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி இன்சூரன்ஸ் போடுங்க, இன்சூரன்ஸ் வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்புறம் சில பிளான் சொல்லுவாங்க, நீங்க வந்து மாசம் இவ்வளவு போட்டீங்கன்னா போதும், அடுத்து 1 கோடி வரும் 2 கோடி வரும்னு சொல்லுவாங்க. அதை சிம்பிளா நீங்க மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா 10 வருஷம் எவ்வளவு கட்டுறோம், கட்டி முடியும் போது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபிளேஷனை ஒட்டி தான் அவங்க காசு தருவாங்க. 5% இன்ஃபிளேஷனா 7% தருவாங்க, 6.5% தருவாங்க. அது கூட தர மாட்டாங்க. ஏன்னா அதே பழைய ஹவுஸ் ஓனர் எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, அதே தான். உங்கள்கிட்ட இருக்க காசை வாங்கிட்டு போய் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் வேற ஒரு பாண்ட்ல, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட்லயோ வேற எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணி அவன் வந்து ஹையர் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபிளேஷன் ஒட்டின காசை, நீங்க கட்டின காசையே கொஞ்சம் கூட்டி உங்க கையில கொடுத்துருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து போடணும். இன்சூரன்ஸ் வந்து தனி மனிதனுக்கு போடக்கூடாது. சாரி, நீங்க இன்சூரன்ஸ் போடுறது முக்கியம் இல்லை. நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்க வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும். அதுல என்னெல்லாம் கவர் ஆகுன்றது முடிஞ்ச வரையும் நிறைய கவரேஜ் இருக்கிற மாதிரி வச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சமீபத்தில் தான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். December 26 வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி பண்ணலான்னு அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருந்தோம். December 11 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவருக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சால் நான் அட்மிட் பண்ணுறோம், நான் ஃபுல்லாக செலவு பண்ணுற பிளானில் தான் போகிறோம். ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் ஒரு புதன்கிழமை பண்ணுற மாதிரி இருக்கு. அது அவருக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்குன்னு ஆப்ரேஷன் ஒரு நாள் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, வியாழக்கிழமைன்னு. புதன்கிழமை ஈவினிங் அப்போலோவில் ரூமில் இருந்த மணிக்கு அவருக்கு அட்டாக் வந்துருச்சு. அட்டாக் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்த நாள். ஆனால் கான்சியஸ் வந்துருச்சு. கிட்னி ரெக்கவர் ஆகலை, லங்ஸில் நீர் கொடுத்துருச்சு. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆகி தொடர்ந்து அப்படியே ஐசியூலே இருந்தாங்க 2 வாரமா. இருந்த அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எது சொல்றேன்னா, நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம் வாழ்க்கையில் வந்து இதுதான் நடக்க போகுது, நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுப்போம், அவர் இவ்வளோ நாள் 10th இருந்து இப்போ வரையும் கடையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்போம், அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிறோம். அன்பார்ச்சுனேட்டா ஆப்ரேஷன் பண்ணால் என்ன செலவாகுமோ அதோட டபுள் மடங்கு ஆப்ரேஷன் பண்ணாமலே செலவு. ஒருவேளை இன்சூரன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா ஒரு ஃபண்டு சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த அன்பார்ச்சுனேட் ஆன சுச்சுவேஷன் வந்து யாருக்குனாலும் எப்போனாலும் நடக்கலாம். அதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது வந்து நல்லது எல்லாருக்குமே. அடுத்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல 2 வகை இருக்கு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அமௌண்ட் வரும், நடக்கலாம் வராது, இல்லைன்னா குறிப்பிட்ட நாள் கழிச்சு வரும், அந்த மாதிரி இருக்கும். அதையுமே ரொம்ப கால்குலேட்டிவா பார்த்து யார் நல்ல ரிட்டர்ன் தருவா, எந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்கும்னு யோசிச்சு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சு. 2 மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்க காசு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க சும்மா என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆப், 5 பைசா ஆப்போ ஏதோ ஒரு ஆப்ல வந்து போயிட்டு இல்லை ஜீரோதாலையோ நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஸ்டாக்ல போட்டீங்கன்னா நீங்க போடுற காசு வந்து வருஷத்துக்கு 10% வளர்ந்துடும் அப்படின்றது ஒரு கணக்கு. அடுத்து வந்து ஆக்சுவலா போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மாடியில பேனா வேலை செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு நோட்ஸை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இதுல ஆனால் எழுத்தே இருக்காது, ஏன்னா எழுதாத பேனா வச்சு நான் மார்க் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். இன்சூரன்ஸ் ஏன்னா அந்த புல்லட் பாயிண்ட்லாம் நான் போன்ல தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, அடுத்து வந்து சின்ன சின்ன இந்த இவர் டேவ் ராம்சேன்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருப்பார், முடிஞ்சா தேடி பாருங்க. டேவிட் ராம்சே. அவர் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஸ் அட்வைசர், பர்சனல் அட்வைசர். இப்போ நீங்கள் வந்து எனக்கு மாதம் இவ்வளோ சம்பளம், வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் தீர்க்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். அது வந்து பொதுவாக அமெரிக்கா டார்கெட்டடான பர்சன், அமெரிக்கர்களுக்கு சிறப்பாக சொல்லுவார். அவர் பொதுவாக என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் வந்து டெய்லி டீ காஃபிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து 365 பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும்.
அதை நீங்கள் வீட்டிலேயே போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இவ்வளோ சேவ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன செலவுகள் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனலான ஒரு பாலிசி இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த பாலிசி வந்து ஒரு 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 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா 16,000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து செல்ஃபோன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பாலிசி நான் வச்சிருந்தேன். அது எவ்வளோ நல்ல மாடல் என்ன வந்தாலும் சரி, புதுசாக ஒரு மாடல் வந்துருச்சுன்றக்காக போய் வாங்க மாட்டேன். 16,000 என் பட்ஜெட். இப்போ அதை வந்து கொஞ்சம் டபுள் மடங்கு பண்ணி வச்சிருக்கேன். ஆனாலும் இப்போ இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பிளானுக்குள்ளே ஒரு ஃபோன் விட்டாங்க அப்படின்னு அந்த ஃபோன் வாங்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஃபோன் எவ்வளோ நாள் உழைக்குதோ அது வரை இருக்கணும். ஸ்க்ரீன் உடஞ்சிச்சா ஸ்க்ரீனை மாற்றுறேன். அதால் ஃபங்க்ஷனே ஆக முடியாது, அது வந்து ரொம்ப ஹேங் ஆகுது, ரொம்ப யூஸ் ஆக முடியாத சூழல் நான் மட்டும்தான் ஃபோனை மாற்றுவேன். இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்து வெற்றிகரமாக 3வது வருடத்தை முடித்து 4வது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, எதையுமே யோசிச்சு வாங்குங்க. தேவைப்படும், நம்ம வந்து வாங்கி நிறைய யூஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த கேமராவை லைட்டாக இங்கே திருப்பினா இங்கே ஒரு த்ரெட்மில் இருக்கு. இந்த த்ரெட்மில்ல நான் நடந்து உண்மையிலேயே ஒரு 2 வருஷம் இருக்கும். த்ரெட்மில் அழகாக நம்மள இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது. ஆனால் பண்ணுறதில்ல. இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாடிக்கு வந்து த்ரெட்மில்ல பண்ணல. ஸோ யோசித்து பொருட்களை வாங்க வேண்டும். அடுத்து வந்து நான் அடிக்கடி ஸ்விக்கிலாம் ஆர்டர் போடுவேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுல ஒரு பாலிசி, அது வந்து நாக்குக்கான பாலிசி இல்லை, வயிற்றுக்கான பாலிசி. ஏன்னா ஒரு 4 ஹோட்டல் இல்லைன்னா ஒரு 5 ஹோட்டல் 5 ரெஸ்டாரண்ட்டை தவிர்த்து வேறு எங்கேயுமே ஆர்டர் பண்ண மாட்டேன். புதுசாக பயங்கரமாக கடை பேர் வச்சுருக்காங்க, டிஷ் எல்லாம் பார்க்க ஃபோட்டோவில் பயங்கரமாக இருக்குன்னு அப்படி எதையுமே வாங்க மாட்டேன். கடையில் இங்கே பிரியாணி மாஸ்டர் மாறிட்டாருன்னா அந்த கடையை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு 4 கடை 5 கடை வச்சுக்கோங்க, அதில் இருந்து மட்டுமே வாங்குங்க. பொதுவாக வந்து நான்வெஜ் நம்ம ஊரில் இருக்க எல்லா ஹோட்டல்லையுமே நான்வெஜ் சாப்பிட்டா மதியம் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மதியம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி எல்லாமே. நைட்டு வந்து திரும்ப அதே ஐட்டத்தை சூடு பண்ணி தான் தருவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரை நான்வெஜ் சாப்பிட்றது மதியம் பெஸ்ட்டு. நைட்டு சும்மா ஒரு இட்லி தோசைன்னா லைட்டாக சாப்பிட்டு விலையை பிடிக்கலாம். என்னடா இதெல்லாம் லைஃப் போடமாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உங்கள் வயிறு நல்லா இருந்தால் தான் உங்களுடைய மனசு நல்லா இருக்கும். அதனால சொல்கிறேன். அடுத்து வந்து எனக்கு எப்பயுமே சமூக விஷயங்கள், பாலிடிக்ஸில் ஒரு ஆர்வம் எப்பயுமே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மினிமம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என் ரோட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ரோடு கரெக்டாக போடாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பேன். ஒரு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க மக்களாக சேர்ந்து நீங்கள் முறையிடும் போது தான் உங்களுக்கு நிகழ்கால உலகம்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறத மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மக்களோட இணைந்து அதுக்காக பேசுங்கள். இது வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுடைய பொது வாழ்க்கையில். அடுத்து வேற ஒன்றும் பெருசாக இல்லை. மேபி நான் ஏதாவது மறந்துருக்கலாம். அடுத்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்க என்னோட வாழ்க்கையில நேரடியா இல்லை, நீங்க என்னை பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு, நம்ம வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம கேரியர் எப்படி டெவலப் பண்ணணும், ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கலாம் இவர்கிட்ட அப்படின்னு நினைப்பீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புறதுக்கான பெஸ்ட் வழி, நம்மளுடைய சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் போங்க. அந்த எக்ஸ்பர்டிசம் பேஜில் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ்மே நீங்கள் போட்டு டைப் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஆடியோ கிளிப் மாதிரி அனுப்பிச்சு வைங்க. உங்களோட பர்சனல் விவரங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அதாவது நீங்கள் வந்து நான் வந்து மாதம் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நான் இப்போ கல்யாணம் பண்ணலாமா, நான் இப்போ டைவர்ஸ் பண்ணலாமா, இல்லை நான் டைவர்ஸே பண்ண போகிறேன், அதுக்கு எது எனக்கான பெஸ்ட் டீல் எது, இந்த மாதிரி எதனாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுவேன், தெரியலைன்னா வேற யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து ஒரு வாழ்க்கை பாடம் மாதிரி. இப்ப நிறைய பேர்ட்ட அட்வைஸ் கேட்கறது இல்லை. அட்வைஸ்னா சும்மா ஒரு போதனைகள் மாதிரி சொல்றதுக்காக இல்லை. நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போறோம். நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது நம்ம ரொம்ப குறுகியதாக தான் யோசிப்போம். அந்த பிரச்சனைக்கு வெளியில் இருக்க ஒரு ஆள் வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த 4 வழியில தீர்க்கலாம்,
இதை தீர்த்தனா இந்த வழியில போனோம்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அப்படி எங்க அப்பா இருந்தார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது அவர் எனக்கு லாயர் கூட நான் இருக்கும்போது அவர் எனக்கு பாயிண்ட்ஸ் எழுதி கொடுப்பார். அவர் லாயர் கிடையாது, அவர் 10th ஃபெயில் ஆகி எங்கள் ஐயா ஒரு அடிக்கு பயந்து ஒரு கடையில் வந்து ஜாயின் பண்ணார், மரக்கடையில். அப்புறம் அந்த மரக்கடையில் சும்மா டீ கொடுக்குற பையனாக இருந்தார். அப்புறம் அங்கேயே கணக்கு பிள்ளையானார். அப்புறம் பிரிஞ்சு இன்னொரு கடை வச்சார். அவர் பெரிய லாயர் வந்துட்டார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் எழுதி நீ லாயர்கிட்ட சொல்லுன்னு எனக்கு அட்வைஸ் சொல்லுவார். நிறைய எனக்கு அட்வைஸ் சொல்லுவார், நிறைய உதாரணங்கள் சொல்லுவார். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு நிறைய சண்டை நடக்கும். நானும் அவரும் அரசியல் விவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம் வாட்ஸ்அப்ல. இப்பயும் அவர் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் வண்டியில அப்படின்னா நிறைய கதையா சொல்லுவார். அவரோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் சொல்லுவார். எனக்கு அது பொறுமையா உட்காந்து கேட்கறது எனக்கு பிடிக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட காலகட்டத்தில் வேற மாதிரி இருக்கும். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, சில நேரம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அந்த ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட உங்களோட சூழல்லே இருப்பாரு. என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவ்வளோதான் அவருக்கு இருக்கும். உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, எதை நீங்கள் தடுமாறி ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்களோ அதை தான் அவர் எடுப்பார். அப்போ சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோட டெசிஷன் அவங்க சொல்ற அட்வைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். சிலர் வந்து என்னோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வந்து பெரிய குருஜிட்ட போய் நான் கேட்குறேன். அவர் தலையில பெரிய உருமாடு கட்டி இருப்பாரு, நிறைய முடி இருக்கும், உங்களுக்கு முடி இல்லை வேர்க்கு அப்படி நீங்க நினைக்கலாம். பொதுவாக எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த சாமிகள் யோகிகள் அவங்க மேல உள்ள கருத்து என்ன அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன்னா என் வாழ்க்கை பிரச்சனையை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஹவுஸ் இஎம்ஐயை கட்டிக்கிட்டு இருக்கேன், 4 கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், ஒரு 80 பேரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையை பத்தின பிராக்டிக்கல் அனுபவம் இருக்கு, சரிங்களா? அதுல இருந்து நான் வந்து ஒரு தீர்வு சொல்ல முடியும். ஒரு சாமியார்கிட்ட போனீங்கன்னா அவர் கதையா கேட்டிருப்பாரு, பழைய கதைய தியரியில நிறைய வச்சிருப்பாரு. அதை வந்து மனப்பாடம் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. பிராக்டிக்கலா பண்ண முடியாம தான் குடும்பத்தை விட்டுவிட்டு தனியா ஓடி வந்து அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு ஆனா எந்த ஒரு சாமியார்ட்ட போய் நீங்க பேசினாலும் உங்களுக்கு மனசு பயங்கர திருப்தியா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க எப்பயுமே உங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. நீங்க எப்பயுமே உங்களுடைய டெய்லி பிரச்சனைக்குள்ளேயே இருப்பீங்க. ஒரு சாமியார்ட்ட போனோடனே டோட்டல் அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். இதேதான் சினிமாலையும் இதேதான் கிரிக்கெட்லையும். மூணையுமே நான் சொல்றேன், இது மூணுமே வேற அட்மாஸ்பியருக்குள்ள நீங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை பூரா மறந்துடுறீங்க. அவங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அதுதானே, ஆமால நம்மளால முடியாத ஒண்ணு இவர் என்னமா சொல்றாரு, அவன் என்னமா ஸ்கிரீன்ல அடிக்கிறான், அடிச்சிட்டான்டா, அந்த நாட்டை ஜெயிச்சிட்டான்டா, நம்மளே ஜெயிச்சோன்ற அந்த ஏன் வருதுன்னா, நீங்க வேற சூழல்ல வேற ஒண்ணு பாக்குறீங்க. உடனே உங்க மனசு வந்து பயங்கரமா திருப்தி அடையுது. உடனே அதுல இருந்து ஏதோ ஒரு புள்ளியை உங்க வாழ்க்கையோட இணைச்சுக்கிறீங்க. ஆமாடா இனிமே இவர் தாண்டான்னு சொல்லி எக்கச்சக்கமான சாமியார்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்த ஆட்கள்லாம் உண்டு. அப்போ உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலே உங்க பிரச்சனையை நீங்களே தீர்க்கலாம். உங்களுக்கான பெஸ்ட் வழியை சொல்லக்கூடிய பெஸ்ட் அட்வைசர் நீங்க தான். அதை போய் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பேங்க் எம்ப்ளாயா இருப்பீங்க, பேங்க் எம்ப்ளாய்க்கு வர வாழ்க்கை பிரச்சனைகள் வேற, ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறவருக்கான வாழ்க்கை பிரச்சனைகள் பிசினஸ் பிரச்சனைகள் வேற. சாமியாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், ஏசி போட்டா சவுண்டு கேட்குமேன்னு ஏசி போடாம உட்காந்து தலை போடா வேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல சட்டை போடணுமேன்னு சொல்லி இந்த சட்டையை தேடி எடுத்து நான் அதை போட்டு உட்காந்துருக்கேன், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு சாமியாருக்கு அவர் அடுத்த வேலை என்ன சாப்பிடணும், அந்த சோறு கிடைக்குமான்ற பிரச்சனை கிடையாது. 4 சீடர்கள் அதுக்குன்னு இருப்பான். நம்ம நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்ன்றத பத்தினா அந்த துணி காஞ்சிருச்சா இல்ல புதுசா இருக்கணுமான்ற பிரச்சனை கிடையாது. அதுக்கு 4 சீடர் இருப்பான். அவர் எங்கேயாவது டிராவல் போறாரு, எங்கேயாவது தங்கணும்னா அதை அரேஞ்ச் பண்றதுக்கு 4 சீடர் இருப்பான். அவருடைய வேலை உட்காரணும், சாப்பிடணும், 4 புறம் பேசிக்கிட்டே இருப்பார், தூங்குவார். அவர் தனி மனிதனா அவர் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான எந்த ஒரு வேலையும், ஒரு சின்ன ஒரு பாட்டில கூட இப்படி எடுத்து நாம கீழே இருந்து தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருக்கோம், இதை கூட அவர் பண்ண மாட்டார். அப்போ அந்த மாதிரியான ஆட்களால உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. நான் வந்து
வேணும்னா சாமியார்களுக்கு போட்டியா, லாஜிக்கிசம் அப்படின்னு ஒரு ஒரு மதத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம். லாஜிக்கலா யோசிச்சு தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த லாஜிக்கிசத்துக்கு என்ன நீங்க ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இது வந்து ரொம்ப லென்த்தான வீடியோ. ஸோ நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த டாபிக்லாம் விட்டுருவோம். இந்த எக்ஸ்பர்ட் விஷயம் ஒரு சேனலை வச்சு நான் ஏன் வீடியோ போடுறேன், ஏன் சயின்ஸ் விஷயங்களை போடுறேன், ஏன் அடிக்கடி போடுறது இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த வீடியோ போடுறது வந்து எனக்கு வந்து தொழில் கிடையாது, இல்லைன்னா வேலை கிடையாது. சிலர் வந்து இன்னைக்கு தான் நம்ம பண்ணி ஆகணும், இன்னைக்கு நம்ம ஒரு கண்டென்ட் போட்டே ஆகணும், யூடியூப்ல ரூல் இருக்கு, வாரத்துக்கு தனி வீடியோ போட்டாகணும்னு இருக்கு, அதுக்காக என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு வீடியோ போடுறது இல்லை. நான் வந்து நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு 16 பயனுள்ள யூடியூப் சேனல்கள்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அதுல இருந்து ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுல ஏதாவது ஒரு நல்ல தகவல் இருக்கும், சிக்கலான தகவலாக இருக்கும். ஒரு சிக்கலான விஷயத்த எப்படி எளிமையா நமக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு வீடியோ இருக்குன்னா அதை எடுத்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சும்மா மொழிபெயர்த்து நான் போட மாட்டேன். அது சம்பந்தப்பட்ட மித்த வீடியோக்கள், மித்த தகவல்களை தேடி எடுப்பேன், மித்த ரிசர்ச் ஆர்டிகிளை போய் படிப்பேன். இது ஒண்ணுக்கு என்ன சம்மந்தம்ன்றத ஒரு தொகுத்து முதல்ல எதை சொல்லணும், கடைசியில் எது சொல்லணும்னு நான் அப்படியே யோசிச்சு நான் சொல்லுவேன். இதுவே ஒரு ப்ராசஸ். எனக்கு இதுல என்ன திருப்தி அப்படின்னா, நம்ம ஒரு சிக்கலான விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி. ரெண்டாவது திருப்தி, கமெண்ட் செக்ஷன்ல யாராவது வந்து அதுல ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்பாங்க, இல்ல நான் சொன்னதுல ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுவாங்க. ஸோ அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் எனக்கு பிடிக்கும். ஸோ இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். வீடியோ போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நிறைய வியூஸ் வந்து நம்ம ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகணுன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. சிக்கலான விஷயங்களை நிறைய தேடி புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அடுத்து வந்து இப்போ இந்த வீடியோ வந்து சிங்கிள் டேக் வீடியோ. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக உட்காந்துருக்கேன்னா எல்லாத்தையும் கேமரா செட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் ஒரே இதாக பேசிட்டு இருக்கேன். மறந்துடக்கூடாதுன்றதுக்காக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி பல வீடியோக்கள் வந்து நான் சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறேன்ற பேர்ல நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் நான். அது என்னன்னு தெரியல. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் கேப்புகள்லாம் விட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்ல தலைப்புகள் உண்மையிலே என்கிட்ட இருக்கு. ஒரு 10 தலைப்புகளுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நேரம் கிடைக்கும் போது நல்ல வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். உங்களுடைய ஆதரவுக்கு எப்பயும் போல நன்றி. இது எக்ஸ்பர்ட் விசம். நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன்.